ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க. அது எதுக்காக கொடுத்தாங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த டாஸ்க் மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஒரு சில பேர் வன்மத்தை கக்கிறதும், ஒரு சில பேர் சேஃப் கேம் ஆடுறதும். அதுவும் ரஞ்சித் சார்லாம் பார்த்தீங்கன்னா படுத்தே விட்டார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சேஃப் கேம் ஆடி போனார். முத்துக்குமர் வச்சு செஞ்சார். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வந்து பவித்ரா வந்துட்டு சாச்சனாக்க ஒன்று சொல்ல போகிறாங்க. சாச்சனா அப்படியே ஆர்வமாக பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு. இப்போ பவித்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்த புதுசில் நான் சாச்சனாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு டப்பு டிப்புன்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசுவா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இவகிட்ட நம்ம எப்படி பேசுறது, இவகிட்ட எதாவது பேசுனா கோச்சு போகலாம் அப்படின்லாம் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நாள் போக போக அந்த பொண்ணு நம்ம கொடுக்குற அட்வைஸெல்லாம் கேட்டுக்கிட்டு மெருகேறி தன்னை செதுக்கி, என்னையா சொல்கிறீங்க, ஆமாங்க, தன்னை செதுக்கி இப்போ எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே சாச்சன அளவுக்கு பார்த்தாங்க எல்லாரையும். என்னை தான் சொல்கிறாங்களா, எனக்கே டவுட்டாக இருக்கே அப்படின்னு. ஸோ அவங்களுக்கே தெரியும் அது அவங்க கிடையாதுன்னு. ஏன் இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமும் சொன்னாங்க, எல்லாரும் கொடுக்குற இன்புட்ஸை வந்துட்டு அவங்க அழகாக எடுத்துக்கிறாங்களாம், ரொம்ப தன்மையாக எடுத்துக்கிறாங்களாம். இப்போது அந்த இன்புட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போது சேஞ்சஸ் நல்லாவே தெரியுதான் இவங்களுக்கு பார்க்கும்போது. நேற்று தான் வந்து மைக்கை வந்து ஒழுங்காக மாட்டுங்கன்னு நம்ம பிக் பாஸ் சொன்னார். தீபக் வந்து ஏம்மா இப்படி பண்ண, அந்த முடி எடுத்து விடுமா, பக்கத்தில் பாரு முத்துக்குமரன் இருக்கான், அவனுக்கு வந்து டாஸ்க் கொடுக்கணும் போது அவனுக்காக நான் பண்ணியிருக்கேன் போது, எம்மா சிரிக்காதம்மா, அவருக்கு உனக்காக பண்ணுறாரு டாஸ்க் அப்படின் போது, இல்லை அவருக்காக நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், இப்போ நான் சிரிக்கக்கூடாது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை, அப்போ நான் சிரித்தது உங்களுக்கு தப்பு, நான் இப்போ சிரிக்கக்கூடாது இப்படியே சொல்லி அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்துட்டு, ஏம்மா நீ வந்து தீபக் அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து அடமெண்ட்டாக பிகேவ் பண்ணுற, டிஃபென்ஸ் பண்ணுற, அது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீ வந்து ஒரு அடமெண்ட்டான ஒரு கேரக்டர் தெரியும், அந்த மாதிரி பண்ணாத, நான் வந்து அந்த மாதிரி சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் எடுத்துக்கோன்னா அதெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது, நான் என்னை மாற்றிக்க முடியாது, இதுதான் நான் அப்படின்றாங்க. இங்கே பவித்ரா சொல்கிறாங்க, கொடுக்குற அட்வைஸ் அந்த பொண்ணு அழகாக எடுத்துக்கிறாங்கன்றாங்க. அன்றைக்கி வந்து கேமரா முன்னாடி என்ன சொன்னாங்க, நான் மாற்றிக்கிறேன், எனக்கு புரியுது, நான் வந்துட்டு என்னை வந்து நிறைய பேர் அடங்கப்படாரி அடமண்டாக இருக்க எல்லாம் சொல்கிறேங்க, புரியுது, நான் மாற்றிக்கிறேன், போக மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு, ஐயோ அம்மா எனக்கு பயமாக இருக்குங்க, பேய் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்க்கிறதுக்கு ஆரம்பித்தார். கலாய்க்க கூட இல்லை, ஆரம்பித்தார். சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு தொண்டையெல்லாம் கவுது சார் அப்படின்னு ஒரு நடிப்பு. தீபக் இந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு காண்டானார். ஸோ இவ்வளோ வேலையும் பண்ணி பவித்ராக்கு ஏன் வந்து தோணுதுன்னா, பவித்ரா ஒரு இடத்துல உடஞ்சி அழுதுருப்பாங்க. அதான் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. அதில் வந்து அக்கா நான் உங்களை பார்த்து அட்மையர் ஆகிட்டேங்க்கா, இன்ஸ்பயர் ஆனக்கா, நீ என்னுடைய ஹீரோயின்னு நீங்கள் தான்க்கா அப்படின்ட்டாங்க. அதில் ஊழ்ந்தவங்க தான் பவித்ரா. இதுக்கப்புறமா அதுலேருந்து ஊழ்ந்தவங்க இன்னும் எந்திரிக்க முடியல. அதாவது பாசம் கண்ணை மறைக்குதுன்றாங்களே, இவங்க வந்து அந்த புகழ் சொன்னாங்கல்ல, அதுலேருந்து கண்ணை மறைச்சி இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை சாச்சனாவாலே நம்மளெல்லாம் பார்த்துக்குங்களேன், நம்பவே முடியல அந்த பொண்ணால். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பவித்ரா ஏன் இந்த அளவுக்கு வந்து சொம்பு தூக்குறாங்க சாச்சனாக்கு? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சாச்சனா பற்றி நல்லதாக ஒருத்தங்க சொன்னால் போதுமே நீங்கள் பொங்கிடுவீங்களேன்னு. நல்லதாக சொல்கிறது தப்பு கிடையாது. உண்மையிலே அவங்க நல்லது பண்ணியிருந்தால் நல்லது சொல்லலாம். நல்லதே பண்ணாமல் அவங்களுக்கே டவுட் வர விஷயங்களை இவங்க சொன்னால் காண்டாவுமா ஆகாதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.